ஹை கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கஷ்டப்பட்டு அப்படிப்பட்டு இப்படிப்பட்டு ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சி அங்கே அயன்குளம் கூட அடி வாங்கி வந்து வில்லேஜ் அத்தான் தண்டி தூரம் கழிச்சிருந்துச்சு. இப்போ வந்து மேலே வந்து ஒரு அயன் ஃபார்ம் கட்டியிருக்கேன். கரெக்டாக எத்தனை அயன் வந்திருக்கலாம்? கரெக்டாக 49 அயன்ஸ். எவ்வளோ நேரத்தில் 5 நிமிஷம் தான் வந்திருப்பேன். 49 இந்த வீடியோ உங்களுக்கு போடலனா, ஏன்னா ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், அயன்குளம் ஃபார்ம் எப்படி கட்டுறதுன்னு. அதனால் இந்த அயன்குளம் ஃபார்மை சொல்லி தந்துட்டேன்ல, இதுக்கு மேலே எதுக்கு காமிச்சிக்கிட்டு அப்படின்னு நம்ம சர்வேவில் ஒரு அயன் ஃபார்ம் கட்டியிருக்கோம். ஓகேவா கைஸ்? அயன் வர்றது அயன்குளம் ஃபார்ம் பார்த்தா அயன்குளம் வர்றதோட இந்த கேட் பைப்பில் தான் அதிகமாக வரும். இந்த கேட் தொலையை ஒழிக்க ஏதாவது பண்ணணும். இங்கே பாருங்கள், ஹாப்பருக்குள்ளெல்லாம் இருக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி 20 வில்லேஜர், 2 வில்லேஜரை கொண்டு வந்து இத்தனை 20 வில்லேஜராக ஆக்கியிருக்கேன். எப்படி ஆக்கியிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஹைட்டில் கட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸி. பக்கத்தில் இதுவே கீழே கட்டினீங்கன்னா கேவ் இருந்துச்சுன்னா கேவுக்குள்ளே அயன்குளம் ஸ்பான் ஆயிடுவான். வில்லேஜுக்கு பக்கத்தில் கட்ட முடியாது. அதனால் ஹைட்டில் கட்டினீங்கன்னா இதாக இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கக்குள்ளே ஒரு லாவா இருந்திருக்கும், அதை எடுத்து தான் எங்களுக்குள்ளே போட்டுருக்கேன். ஓகே, நான் அயன்குளம் ரொம்ப நேரமாக ஸ்பான் ஆக முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ தான் ரொம்ப நேரமாக வெட்டிக்கிட்டு இருந்தேன். அயன்குளமாக ஏஃப்கே பண்ணிக்கிட்டு இருந்தேன். எந்த ஸ்பான் தந்திருக்கான். ஓகே, நல்லா நான் தந்திருக்கான். ஓகே, வந்து நம்ம இங்கே தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம வந்து கீழேயும் போய்க்கலாம். ஏன்னா சங்க் லோடில் தானே இருக்குது, பக்கத்தில் தானே நம்ம வீடு. சங்க் லோடில் தான் இருக்குது. இந்த வீடியோவில் தான் நான் பிளானே பண்ணாமல் வந்திருக்கேன். பிளானே பண்ணல, ஒரு பிளானும் இல்லாமல் வந்திருக்கேன். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. அயன்குளம் ஃபார்மும் கட்டுறதை போடலை. இந்த ஃபார்மு காமிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேனே சொல்லப்போனால். ஃபஸ்ட்டு கேட்டால் ஓகே, இந்தா அயன்குளம். இந்த இதில் ஒரே இதில் 2 அயன்குளம் ஃபார்ம் வருவான், 2 அயன்குளம் வருவான். ஏன்னா 20 வில்லேஜர் 2 அயன்குளம் வருவான். இந்தா சொல்லி முடிக்கிறதும் இல்லை. அங்கே பாருங்கள், 3வது ஒருத்தன் வந்துட்டான். எப்படி கைஸ், நல்லா இருக்கா? ரொம்ப நேரம் கழிச்சிருந்தாங்கன்னா 3 பேர் வருவாங்க. பாருங்கள், 3வது ஒருத்தன் வந்துருக்கானா? எப்படி கைஸ், 3வது ஒருத்தவன். இங்கே பாருங்கள், 53 இருந்துச்சா? இப்போ இந்த 3 பேரில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான், 64 ஸ்டாக், 4 போக. எப்படி கைஸ் நம்ம அயன் ஃபார்ம்? ஈஸியஸ்ட் அயன் ஃபார்ம் இன் எவ்ரி மைன்கிராஃப்ட் வேர்ல்டு. ஓகே, நம்மகிட்ட அப்சிரியன் இருக்கா? அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம் வாங்க. அப்சிரியன் இல்லை. நெதருக்கு போகலாம், அதே மாதிரி என்சான்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் இல்லை. ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் நாட் பேட். இங்கே பாருங்கள், இன்னொரு அயன்குளம். ஆனால் இந்த தண்ணியோட ஃபோர்ஸில் வரதான் மாட்டேன்றேன். ஆனால் இங்கே நகர்ந்தாங்கன்னா இந்த இப்போ நகர்றானா அப்படியே இப்போ ஃபோர்ஸ் அடிச்சுட்டு வருவான். பாருங்கள், வந்தானா, மாட்டிக்கிட்டானா, அவ்வளோதான். ட்ரை பண்ணுவான். ஆனால் நம்ம விடக்கூடாது, இப்பயே முடிச்சிடணும், இல்லாட்டி ஓடிடுவான். அயன்குளம் ஃபார்மில் ரோஸும் இருக்குது பாருங்களேன். ரோஸும் கிடச்சிருக்கு. ஆனால் இத்தனை பேரை கொண்டதில் 15 ரோஸ். இன்னொருத்தவன் என்ன சொல்கிறதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. கைஸ், இந்த ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் பாருங்கள். நான் ஒரு லாங் வீடியோ போட்டுப்பேன், அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஃபார்ம் எப்படி கட்டுறதுன்னு பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் கட்டுங்க. ஈஸியஸ்ட் அயன் ஃபார்ம். ஓகேவா கைஸ்? ஹார்ட் கோர்லேயும் கட்டலாம், எதில் வேணாலும் கட்டலாம். ஆனால் கட்டுறப்ப இந்த மாதிரி கேவ் பக்கத்தில் இருக்கக்கூடாது, வில்லேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அப்படி வில்லேஜ் பக்கத்தில் தான் நான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து வானத்தில் போய்க்கோங்க. வானத்தில் வந்து பிரச்சனை இருக்காது. வானத்தில் போயிட்டேன்னா கேட் இந்த கேட்டு. ஓகேவா கைஸ்? ஓகே, நான் இப்போ வந்து கீழே போகிறேன். கீழே போய் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. நான் அந்த மாதிரி வாட்டர் கிளச் பண்ணுவோம். அப்படியே
ரொம்ப ஓகே சூப்பர். நம்மகிட்ட பிசிலாம் இல்லை, ஃபோன் தான். ஆனாலும் நல்லா தான் பண்ணுவேன். அடுத்த எபிசோடில் எலக்ட்ரா எடுக்கலாம். பாருங்கள், நம்மகிட்ட அவ்வளோக்கா மெட்டீரியல்ஸ் இல்லாதனால ஒயிட் பெட்டு, அதுக்கடுத்து காப்பிள் ஸ்டோனு இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். காப்பிள் ஸ்டோன் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி வுட்டு கிளாஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேனே. சூப்பர். பசிக்குது, என்ன பண்ணலாம்? எல்லாமே பண்ணியாச்சு, ஆனால் அந்த சோத்துக்கு ஒரு இது இல்லை. எப்பா போய் நம்ம சோறு கொல்லியை பார்ப்போம். சோறு வேணும். அதாவது நம்ம ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னா எடுக்கிறதுனா இதுங்க சொல்லித்தரேன். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் இருக்கா? ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் ஒரு அயன் இருக்குது. ஃப்ளிண்ட் இருக்கா? ஃப்ளிண்ட்டு இல்லையா? என்ன பண்ணுறது? நம்ம இப்போ போய் தூங்கிட்டு கண்டுபிடிப்போம். தூங்கலாமா கைஸ்? தூங்கு. தூங்கு. வெயிட். தூங்கலாம். தூங்கு. எப்படா தூங்குவ? இருங்க கைஸ். தூங்கி எந்திரிச்சிட்டு போகலான்னு பார்த்தா இப்படி இருக்குது. சூப்பர். எந்திரிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ கூட ஸ்பான் வாங்குறானா? அதுக்கு தான் வீடு பக்கத்துலேயே பண்ணேன். இப்போ வந்து எங்கே கிராவல் இருக்குதுன்னு பார்க்கணும். கிராவல் எங்கேயும் இல்லை பக்கத்தில். என்ன பண்ணுறதப்ப? ஃப்ளிண்ட் யார்கிட்ட கிடைக்கும்? நம்ம தான் எடுத்தாகணும். ஆனால் இப்போதைக்கு முடியாது போல். சாப்பிட ஏதாவது வேணும். அடுத்த இதில் நம்ம சாப்பாட்டுக்கு தான். கீழே அந்த இது நட்டு வச்சுருக்கணும். இருங்க. 3, 2, 1 கோ. கரெக்டாக வந்தாச்சா? எப்படி? இப்போ இதை வச்சு ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். எத்தனை நாள் ஆச்சு இதை விட்டு? பிங் 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 பிங். எப்படியே? ஐயோ தண்ணியை ஊற்றி விட்டேன். ஓகே பரவாயில்ல, தண்ணி ஊற்றினாலும் வந்துச்சு. ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். சீடை இப்போ நட்டு வச்சுட்டு ஓடிடும். நட்டு வைக்கணும். விவசாயம் தான் நம்மளுக்கு சோறு போடும். இந்த வேர்ல்டில் நம்ம தான் விவசாயம் பண்ணணும். நம்ம தான் மெட்டீரியல் கண்டுபிடிக்கணும். நம்ம தான் அப்கிரேட் பண்ணணுமே. யாருமே சோறு கொடுக்க மாட்டாங்க. விவசாயி தான் நம்ம. பணக்காரனும் இந்த வேர்ல்டில் நம்மளே. விவசாயம் இந்த வேர்ல்டில் நம்மளே. ஏழையும் நம்ம தான் இந்த வேர்ல்டில். எல்லாமே நம்ம தான் காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, என்னடா ஒரே ஒரு சீடை மட்டும் கொண்டு வந்துட்டேன். பரவாயில்ல, அதையும் இங்கே போட்டுருவோம். இப்போ வந்து போய் ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். ப்ரெட்டு 3, 2, 1. இது நானாக பண்ணுவேன் ப்ரெட்டை. எப்படி? ஆனால் புட்டு தான் இது ஃபுல்லாக தான் கிடச்சிருக்கே. சாப்பிட்டு தான் ஆகணும். வேறு என்ன பண்ணுறது? வில்லேஜாக கண்டுபிடிச்சேனே. அங்கே ரெண்டு துண்டு இது என்னது ஹேபேல் இருக்குன்னு பார்த்தா ஹேபேலே இல்லை. இந்த வில்லேஜு, அதனால் ஹேபேல் இல்லாமல் பம்கின் தான் இருந்துச்சு. பம்கின் ஆச்சு எடுத்துருக்கலாம்லேடா. வில்லேஜரை பிடிக்கிற அவசரத்தில் மறந்துட்டேன். அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இருங்க அயன் குளம் வரட்டும், அதுக்கடுத்து சொல்லிடுவோம் இந்த டைலாக்கை. அயன் குளம் வா. இப்போ பாருங்கள், அயன் குளம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். என்ன தான் வாட்ச் பண்ணுறியா இல்லை அங்கிட்ட வாட்ச் பண்ணுறியாடே? இங்கிட்டு திரும்புடா. ஓகே பாய் கைஸ்.